பசிக்குது, சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வை. சோறு சாப்பிடுறது இருக்கட்டா, உன் ஃப்ரெண்டு வினோத் இல்ல, அவன் வந்து போனான். அந்த நாய் எதுக்கு இங்க வந்தான்? ஐயோ ஐயோ, அவனுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்குதான், உங்ககிட்ட ஒரு 20,000 ரூபாய் கேட்டிருந்தானாம. நீனா ஒரு மாசமா அவனை அலைய வச்சுருக்கிறியாம. காசு இருந்தா கொடு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. ஏன்டா அவனை அலைய வச்சுட்டு இருக்கிற? அவனை பார்த்தா பாவமா இருக்குதா? உன் குத்தமா என் குத்தமா, யார நானும் குத்தம் சொல்ல. நீ சாப்பாடு எடுத்து வை, முதல்ல பசிக்குது எனக்கு. தேவையில்லாத விஷயம் பேசுனீங்க. டேய், சோத்துலயே குறியா இருக்காதா? அவன் வந்து போறான், எட்டு மாட்டி அலைவான். இருந்தா கூடாண்டா. அவனை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான்டா. பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருக்குது. அழுவாத குறையா என்கிட்ட கெஞ்சிட்டு போறான்டா அவன். அவனுக்கு எதனா பிரச்சனையா என்னாவோ? என்னன்னு தெரியலடா, என்னன்னு கேட்டு குடுறா. எது நல்ல பையனா? கஷ்டப்படுறானா? ஐயோ பாவமா. ஏற்கனவே வாங்கின காசையும் 6 மாசமா கொடுக்காம இன்னைக்கு தரான் நாளைக்கு தரான் அலைய விட்டுறான். புதுசா வேற இதுல வந்து 20,000 ரூபாய் கேட்கறான். என்ன பண்ணுறது? ஏற்கனவே வாங்கின காசையே கொடுக்கல, இதுல புதுசா வேற எங்க போய் நொட்டுறது அந்த நல்லவனுக்கு? அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, எவனுக்கும் பிரச்சனை அப்படி ஓடுற. இந்த ஊர்ல அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. என்னது 6 மாசத்துக்கு முன்னாடி 30,000 ரூபாய் கொடுத்தியா? ஆமா, வேலைக்கே நீ இப்பதான் போற. 6 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட காசு இல்லையே, எப்படி கொடுத்த? காசு ஏது? அவன் கேட்கற காலத்துல வேலைக்கு போகாம இருந்தது உண்மைதான். அப்ப என்கிட்ட காசு இல்ல. நான் என்ன பண்ண, நீ பீரோல வச்சுருந்த பாரு 2 கம்பளை உங்க அப்பா கொடுத்தாருன்னு, அந்த கம்பளை அடமானம் வச்சுதான் அவனுக்கு 30,000 ரூபாய் கொடுத்தேன். ஐயோப்பா அவன் கஷ்டப்படுறானே அப்படி அப்படின்னு கொடுத்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா 6 மாசமா ஆச்சு, இன்னும் அந்த காசை இவனுக்கு கொடுக்கவே இல்லை. வாங்க சொல்ல ஐயோ அப்பா அப்படி இப்படின்னு உரிய வாங்கினா, வாங்கினதுக்கு அப்புறம் இதோ தரேன் இதை தரேன் அப்படின்னு அலைய விட்டான் அவன். இதுல 20,000 ரூபாய் வரை என்கிட்ட கேட்கறான். நான் கேட்டா கொடுக்க மாட்டேன்னு உன்னை வந்து நல்லவன் மாதிரி நடிச்சு பாலிஷ் பண்ணிட்டு போயிருக்கான். அது தெரியாம இந்த மாதிரி நல்லவங்க கேட்கறான், கஷ்டப்படுறாங்க, நல்லவன் கஷ்டப்படுறான்ற ஏன் நல்லவன் படமா எடுத்துக்கிறான். ஏன் கம்பளை எடுத்து வச்சுடா அவனுக்கு 30,000 ரூபாய் குத்தியா? அட பாவீங்களா, அப்பயே நினைச்சேன்டா நானு. போன மாசம் அவன் பொண்டாட்டிய புதுசா கம்பல் போட்டு இருந்தது. ஏய், என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது. அப்ப நீ ஏன் கம்பல் வச்சு கொடுத்த துட்டுலதான் அவன் கம்பளை மூட்டு குத்துக்கிறானா? அதான் அவன் முன்னாடி புதுசா போட்டுன்னு சுத்திட்டு இருக்கிறாளா? அட பாவீங்களா, இப்படி எல்லாம் கூட பண்ணுவீங்க? நீ தானே நல்லவன். அப்ப வந்து சொல்லியிருந்தா நீங்க திட்டிருப்ப, அதனாலதான் உனக்கு தெரியாம எடுத்து கொடுத்தேன். இப்ப உன் வாயால அவனை ரொம்ப நல்லவன்ட்டால, பாவம் கஷ்டப்படுறான்ட்டு, அதனாலதான் உண்மையை சொன்னேன். டேய், நல்லவன்னு சொன்னா அவனை பார்த்தா பாவமா இருக்குதே, நம்ம கிட்ட காசு இருந்தா குத்து உதவலாமேன்னு சொன்னேன். அதுக்காக ஏன் கம்பளி ஆட்டைய போட்டு அவங்ககிட்ட குத்தியா? அட கொய்யால, அதுக்கு நானா பண்ணது? நீ நினைச்ச மாதிரிதான் அப்ப நான் நினைச்சேன் அவனை. அவன் எங்கடா இருக்கிறான்? அவன் வீடு எங்க இருக்குது? அந்த டீ கடை பக்கத்துல இருக்குது, அது அவன் வீடா? ஆமா ஆமா. இந்த போறேன் இரு மாவன, அவனுக்கு முதல்ல அம்மங்காப்பு கட்டுறேன், அதுக்கப்புறம் உனக்கு வந்து அம்மங்காப்பு கட்டுறேன். டேய் ஒயர் கொடுத்தாலையா, நீ வந்து என்கிட்ட நல்லவ மாதிரி நெஸ்ட் போனல, இந்த வர இரவனுக்கு வந்து மௌன அம்மங்காப்பு கட்டுறேன்டா, அதுக்கப்புறம் உன்னை வந்து கட்டுறேன்டா அம்மங்காப்ப. போ 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 போய் வாங்கு, அந்த டீ கடை தான் இருக்கு வீடு. போ, நீ ஆச்சு அவனாச்சு, எப்படியோ போய் அடிச்சுங்க போங்க போ. அப்பாடா, ஒரு வழியா இம்சம் முடிஞ்சது. 6 மாசமா அவன் தருவானா நானே ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். இனிமே இதுவே போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்ககிட்ட வாங்கினோம், நம்மளுக்கு டென்ஷன் விட்டுது. என்ன பாக்குறீங்க? பொதுவா வீட்டுக்கு தெரியாம ஏதாவது விஷயத்த நீங்க பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே பண்ணிட்டாலும் இந்த மாதிரி நீங்க கோத்து விட்டீங்கன்னு வச்சுங்க, பொம்பளைங்களை எப்படியாவது பேசி காசை வாங்கிடுங்க, உங்களுக்கு டென்ஷன் இல்லாம போடும். நம்ம நெய் ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப உடம்பு சூடாயிடுச்சு பேசி பேசி.